அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, யம பயத்தை நீக்கும் மூலிகை என்னங்கயா சொல்றிய? யம பயத்தை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை உண்டா? இன்னும் சொல்லப்போனால் அந்த மூலிகை நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற வரைக்கு யமனால் நம்மை தீண்டக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணிப்பால் முருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. மெய்யன்பர்களே, யமதர்மன் இந்த உலகத்திலே அவனவனுக்கு விதி முடிந்தது என்று சொன்னால் சரியான நேரத்திலே அவனுடைய உயிரை எடுத்துச் செல்லக்கூடியவன், அவன் தர்மத்தின் வழியிலே நடக்கக்கூடியவன். எனவேதான் அவனை யமதர்ம ராஜா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட யம தர்மனுடைய மனைவி திலோத்தமை. திலோத்தமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஐயை என்கின்ற ஒரு பெயர் உண்டு. அதனால தான் வீட்டில் எப்பயுமே ஐயையோ ஐயையோன்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஐயையோ ஐயையோன்னு சொல்லுகின்ற பொழுது எவன் நினைப்பானா, எவனோ ஒருத்தன் நம்ம பொண்டாட்டி பேர சொல்கிறானே, அவன் வீட்டுக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லி யமன் வந்து விடுவான். எனவே இந்த ஐயோ என்கின்ற சொல்லை வீட்டுகளிலே சொல்லக்கூடாது என்று நம்முடைய சான்றோர்களும் ஆன்மீக அன்பர்களும் சொல்லுவார்கள். எனவே ஐயை என்று சொல்லப்படக்கூடிய அந்த யமனின் மனைவிக்கு அந்த யமனுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு. அதனால் அவள் கோவிச்சிட்டு வந்திருந்தா. கோவிச்சிட்டு வந்தவ பூலோகத்துக்குள்ளே மர்தவசினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய இல்லத்திலே அடைக்கலமாக வந்து விடுகின்றாள். அந்த ஐயையை அந்த மர்தவசினி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் தன் அடைக்கலமாக வந்தவளை மிக சீரும் சிறப்போடும் கவனித்து கொண்டிருக்கின்றாள். சில காலமானது. தன்னுடைய மனைவி எங்கே சென்றாள் என்று தெரியாமல் யமதர்மன் தேடுகின்றான். நிறைவாக யம தூதர்கள் இந்த மாதிரி பூலோகத்திலே மர்தவசினி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணுடைய இல்லத்திலே தங்களுடைய மனைவி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே யமதர்மன் அந்த தூதர்களை அனுப்பி அவளை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அந்த மர்தவசினுடைய வீட்டுக்கு அந்த ஐயை என்று சொல்லப்படக்கூடிய அந்த யமனின் மனைவியை அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த அம்மாவோ அந்த ஐயையோ வரமாட்டேன் என்று சொல்லுகின்றாள். இப்படி வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி அவர்கள் அழைத்து செல்ல முற்படுகின்ற பொழுது இந்த மர்தவசினி அவர்களை தடுக்கின்றாள். அந்த ஐயை என்னிடம் அடைக்கலமாக வந்த பொருள், அந்த அடைக்கலமாக வந்த பொருளை நீங்கள் பலவந்தமாக அழைத்து செல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அந்த மர்தவசினி அந்த யமதூதர்களிடம் போராட்டம் செய்கின்றாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே தூதர்கள் கோபத்திலே அந்த மர்தவசினி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். அவளுடைய உடம்பிலே இருந்து இரத்த வெள்ளமானது அந்த பகுதி முழுவதும் செக்கச்செவேர் என்று மாறிவிடுகின்றது. இந்த நேரத்திலே இந்த ஐயை சொல்லுகின்றால், எனக்கு அடைக்கலம் தந்தவளுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா என்று தன்னுடைய மாமனாராக இருக்கக்கூடிய சூரிய பகவானிடம் வேண்டி கேட்கின்றாள். அப்படி கேட்டவுடனே சூரியனும் சனீஸ்வர பகவானும் யமதர்மனும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை தந்திருக்கிறீர்களே என்று யம தூதர்கள் மீது கோபப்படுகிறார்கள். கோபப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை அந்த இடத்திலே வைத்து சூரிய பகவான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த செக்கச்செவேர் என்று சிவந்த அந்த இரத்தம் ஓடி கொண்டிருக்கின்றதே, அந்த இரத்தம் ஓடிய அந்த பெண்ணுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். அதாவது அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றாள். அப்படி செய்கின்ற பொழுது அந்த பெண்ணானது ஒரு குறும் செடியாக அங்கே வருகின்றது, ஒரு தாவரமாக வந்து விடுகின்றது. தாவரமாக வந்தவுடனே அப்போ இந்த மாதிரி தாவரமாக மீண்டும் உனக்கு பெண்ணாகவே நாங்கள் உயிர் பிச்சை தருகின்றோம் என்று யமதர்மனும் சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் சொல்லுகின்ற பொழுது, இல்லை இல்லை, நான் இதே மரமாக இதே தாவரமாகவே இந்த பூலோகத்தில் இருக்கின்றேன். இந்த அடைக்கலமாக வந்த இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தாருங்கள், அதுவே எனக்கு போதும் என்று வேண்டுகின்றார். அப்படி வேண்டிய உடனே சூரிய பகவான் சொல்லுகின்றார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்ன உடனே அந்த பெண், அந்த மர்தவசினி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் தாவரமாக மாறி இருக்கின்றாளே, அவள் சொல்லுகின்றாள்,
வேறொன்றும் கிடையாது. என்னுடைய உடம்பில் இருந்து வந்த இரத்தத்தின் காரணமாக நான் ஒரு மரமாக மாறினேன். எனவே என்னுடைய இலைகள் எல்லாம் செக்கச்செவேர் என்று இருக்கின்றது. இந்த இலைகளை அரைத்து எவன் ஒருவன் மேலே பூசிக்கொள்கிறார்களோ அந்த காலகட்டம் முடிகின்ற வரைக்கும் அவனுடைய ஆயுசே முடிஞ்சாலும் யமதர்மன் அவர்களை நெருங்கக்கூடாது என்கின்ற ஒரு வரத்தினை கேட்கின்றார். அதன் அடிப்படையிலே அந்த மருதாணி இலைகளை போட்டு அந்த செக்கச்செவேர் என்று இருக்கக்கூடிய அந்த வண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த 6 நாட்களிலே ஒருவனுக்கு அந்த ஆயுசே முடிந்தாலும் யமதர்மன் அவர்களை நெருங்க மாட்டார். எனவேதான் இன்றளவும் கல்யாண வீடுகளிலே மருதாணி போடக்கூடிய வழக்கம் என்பது அங்கே எந்த விதமான அவச்செயல்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றளவும் அந்த மருதாணியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் பல்வேறுபட்ட வேதியியல் சாயங்களை பூசி அதை அழகுக்காக பூசுகின்றோம் என்று சொல்லி உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கொண்டு இந்த மருதாணி அணியக்கூடிய அந்த தாற்பயமான அந்த தத்துவத்தை மறந்துவிட்டு இன்றைக்கு வேதிப்பொருள்களாலான சாயங்களை நம்முடைய விரல்களிலே தீட்டிக் கொள்கின்றோம், கைகளிலே தீட்டிக் கொள்கின்றோம். அதனால் எந்த பயனும் கிடையாது. எனவே இயற்கையிலே குளிர்ச்சி தரக்கூடிய யம பயத்தை நீக்கக்கூடிய யமன் நெருங்க முடியாத அந்த மருதாணி இலைகள், அந்த மந்தவசி தான் பின்னால் மருதாணியாக அந்த பெயர் மாற்றம் வருகின்றது. எனவே அந்த மருதாணி இலைகளை நீங்கள் பயன்படுத்தி யம பயத்திலே இருந்து விடுபட எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.